योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुराय। 24 மணி நேரங்களை அள்ளி கொடுத்திருக்கிறார் நம் பகவான். எதற்காக? நாம் வெறுமே சாப்பிட்டு தூங்குவதற்காகவா? இல்லை, பரபரப்போடு ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே எதையாவது பற்றி அல்லது யாரையாவது பற்றி வேண்டாதவற்றை பேசிக் கொண்டிருப்பதற்காக? எதற்காக நமக்கு தினம் தினம் பகவான் ஒரு புதிய வாய்ப்பை புதிய நாளாக புதிய 24 மணி நேரங்களாக அள்ளி கொடுக்கிறார்? ஒவ்வொரு நாளும் நம்மை அவருடைய சக்தி வாய்ந்த சன்னதிக்கு வரவழைத்து அவருடைய திவ்ய மங்கள நாமத்தை சொல்ல வைக்கிறார். அப்படி இங்கு வர முடியாதவர்கள் அனைவருடைய வீட்டிற்கும் சென்று அவர்கள் வீட்டின் முன் கூடத்தில் காட்சி கொடுத்து தன்னுடைய ஆரத்தியையும் காண்பித்து வைக்கிறார். நாம் செய்ய வேண்டியது விழிப்போடு இருப்பது மட்டும்தான். இதைவிட எளிதாக ஒரு குரு நமக்கு இறை வாழ்க்கையை அள்ளித்தர மாட்டார். பகவானுடைய நாமம் அணுகுண்டுவின் சக்தி வாய்ந்தது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அல்லவா, எங்கு பார்த்தால் சின்ன அணுகுண்டு பெரிய அணுகுண்டு சதா அங்கங்கு விழுந்து பெரும் சேதங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. அதைவிட பல மடங்கு சக்தி வாய்ந்தது இந்த நாமகுண்டு. இந்த சக்தி ஆக்கப்பூர்வமான சக்தி, நம்மை தூய்மைப்படுத்தும் சக்தி, நமக்குள்ளே இறங்கி 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 நம்மை ஆற்றல் மிக்கவர்களாக செய்யும் சக்தி, நம்மை இறை நிலைக்கு கூப்பிட்டு செல்லும், அழைத்து செல்லும், கையை பிடித்து அழைத்து செல்லும் சக்தி இது. இந்த நாமத்தை மிக எளிமையாக நமக்கு அவர் தந்துவிட்டதால் இந்த நாமத்தின் அருமையை நிறைய பேர் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். நமக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று நேரும் பொழுது மட்டும் அந்த நாமத்தை நாம் பிடித்துக் கொள்கிறோம். அதிகமாக அப்பொழுது சொல்லி வேண்டிக் கொள்ளும் பொழுது அதிலிருந்து எழும் இறை சக்தியானது நம்முடைய காரியத்தை, நம்முடைய கஷ்டத்தை அகற்றி காரியத்தை பூர்த்தி செய்து கொடுக்கிறது. அப்பொழுது நமக்கு ஓரளவுக்கு அந்த நாமத்தினுடைய சக்தி புரிகிறது. ஆனால் மறுபடியும் கொஞ்சம் கஷ்டம் தீர்ந்தவுடன் வெவ்வேறு விஷயங்களில் ஈடுபடும் பொழுது நாமத்தினுடைய வேகம் குறைந்து விடுகிறது. மறுபடியும் ஒரு கஷ்டம் வரும் பொழுது அந்த வேகம் பற்றி கொள்கிறது. இப்படித்தான் இறைவன் நம்மை பக்குவப்படுத்துகிறார். நாம் ஒழுங்காக முதலிலேயே நாமத்தினுடைய அருமையை தெரிந்து நாமத்தை விடாமல் சொல்லிக்கொண்டே வந்தோமானால் கல்பத்தருவையே நாம் நம்முடைய தோட்டத்தில் வைத்துக் கொண்டோமானால் வேண்டியதை அது கொடுத்து கொண்டே இருக்கும் அல்லவா. அதற்கு நாமத்தை சொல்லி சொல்லி பகவான், நீங்கள் எனக்கு வேண்டும், நீங்கள் எங்களோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு பகவானுடைய நாமத்தை விடாது சொல்லிக்கொண்டே வந்தோமானால் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு பிரகாசம் கூடிவிடும். 1 மணி நேரம் நம்மை அவருடைய திவ்ய மங்கள நாமத்தை சொல்ல வைத்து அவருடைய சக்தி வாய்ந்த சன்னதியில் அதை அவருடைய தாமரை திருவடிகளில் சமர்ப்பிக்க வைத்துவிட்டார். இது சாதாரண அருள் அல்ல. இதை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆசிரமத்திற்கு ஒரு முறை உள்ளே நுழைந்து பிரதான் மந்திருக்கு வந்து சுவாமியை ஒரு முறை சுற்றி சென்று 5 நிமிடங்கள் 6 நிமிடங்களில் ஆசிரமத்துக்கு வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போல் வேகமாக வெளியே செல்வதை நான் பார்த்திருக்கிறேன். நிறைய பேர் அவர்கள் எத்தனையோ புரோகிராம் வைத்திருக்கிறார்கள், அதில் ஒன்றை டிக் செய்து கொள்கிறார்கள். யோகி ராம் சரத்குமார் ஆசிரமம் வந்து சென்றது 10 நிமிடங்களில் முடிந்துவிடும். ஆனால் நம்முடைய இறைவன், நம்முடைய பகவான்
எப்பேற்பட்ட கருணை மிக்கவர். அவர் சொல்லியிருக்கிறார், இந்த கலியுகத்தில் மக்களுக்கு நேரமே கிடைக்காது, கிடைத்த நேரத்தில் அவசர அவசரமாக வந்து செல்ல வேண்டும். அதனால் பகவான் சொல்கிறார், இந்த ஆசிரமத்தில் நுழைந்தால் போதும், நுழைந்தவர்கள் யாவரும் வெறும் கையோடு செல்ல மாட்டார்கள். என் அப்பாவின் அருள் அவர்கள் மேல் மழையாக பொழிகிறது. அவர்கள் அதை உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் சரி, இந்த பிச்சைக்காரன் சொல்வது சத்தியம் என்றார். வெறுமே உள்ளே நுழைந்து அவசர அவசரமாக ஒரு 5 நிமிடத்தில் ஆசிரமத்தை சுற்றிவிட்டு சென்றால் கூட ஒரு மூட்டை ஆசீர்வாதம் எடுத்துத்தான் செல்கிறோம். யார் நமக்கு கொடுப்பார்கள்? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிறைய பேர் ஆசிரமம் வந்த பிறகு எங்களுக்கு இது நடக்கிறது அது நடக்கிறது என்று வந்து சொல்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சியோடு நுழைந்த மாத்திரத்தில் எவ்வளவோ சிக்கலாக இருந்த காரியங்கள் சட்டென்று சுலபமாகின்றன. இங்கு வந்து பிரார்த்தனை செய்து நாமம் சொல்லிவிட்டு போகும் மக்களுக்கு எத்தனையோ காரிய பூர்த்திகள் நடக்கிறது. இந்த காரிய பூர்த்திகள் எல்லாம் ஒரு அற்புதங்கள் தான். இதை செய்யாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? எல்லா மகாத்மாக்களும் செய்கிறார்கள். இதில் என்ன பெரிய அதிசயம் என்று கேட்கலாம். ஆனால் நம்முடைய காரிய பூர்த்தி என்ற அற்புதம் நடக்கும் பொழுது நமக்கு பகவானின் மேல் நம்பிக்கை அதிகமாகிறது, பக்தி அதிகமாகிறது. அவை நம்மை நம்முடைய மனதை தூய்மையாக்குகின்றன. நம்முடைய மனதை தூய்மையாக்கும் இந்த ஒரு பெரிய அற்புதம் இந்த சின்ன சின்ன அற்புதங்களின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறது. நமக்குள்ளே நேரும் மாற்றம், இறைவனை நோக்கி நேரும் மாற்றமானது பெரிய முன்னேற்றம், ஆன்மீக முன்னேற்றம். இந்த ஆன்மீக முன்னேற்றம் என்ற பெரிய அற்புதத்தை இந்த நாமமும் பகவானுடைய லீலைகளும் அதை கேட்பவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது. இந்த அற்புதம்தான் நமக்கு மிகவும் முக்கியம். இந்த பெரிய அற்புதம், இந்த மன மாற்றம், நாம் சாத்வீகமாக ஆவது. நிறைய பேர் ரஜசிக்காக இருப்போம், பரபரப்போடு, உடலில் பரபரப்பு. நம்மால் ஒரு இடத்தில் 5 நிமிடம் உட்கார முடியாது. ஏதேதோ காரியங்களை இழுத்து போட்டு செய்து கொண்டே இருப்போம். பகவான் நம்முடைய வீட்டில் முன்கூடத்தில் வந்தால் கூட அதற்கு நாம் அவரை வரவேற்பதற்கு அந்த போனை திறந்து வைக்க வேண்டும். அவர் நம்முடைய வீட்டிற்குள் வந்துவிட்டால் அவர் முன்னால் அமர்ந்து ஒரு நமஸ்காரம் செய்து அந்த ஆரத்தியை பார்க்கும் பொழுது அவ்வளவு பெரிய சக்தி எழும்புகிறது. அந்த நேரத்தில் செய்யும் பிரார்த்தனை வீணாகாது. எல்லோரும் சேர்ந்து நாமத்தை சொல்லும் பொழுது பெரிய சக்தி எழும்புகிறது. ஒரு நாமத்தினுடைய பலன் 100 பேர் சேர்ந்து சொல்லும் பொழுது நாம் ஒரு நாமம்தான் மற்ற 99 பேரோடு சேர்ந்து சொல்கிறோம். ஆனால் நமக்கு 100 நாமத்தினுடைய பலன் கிடைக்கும். இதுதான் இந்த கூட்டு நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமை. சிறிய ஒரு முயற்சிக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கிறது. இதை நாம் தவறவிட்டு விடக்கூடாது. நம்முடைய இந்த கலியுகத்தில் எங்கு பார்த்தாலும் வன்முறை, லஞ்சம், யாரை பார்த்தாலும் மன உளைச்சல், ஆட்டிசம் என்று சொல்கிறார்கள். திருமணம் ஆவதற்கே நாளாகிறது, திருமணமானால் குழந்தை பிறப்பதற்கு நாளாகிறது, குழந்தை பிறந்தால் ஆட்டிசம் இல்லாமல் இருக்க வேண்டுமே. ஒன்றொன்றும் பிரார்த்தனையாலேயே நாம் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏன் வந்துள்ளது? நாம் இல்லாவிட்டால் கடவுளை மறந்து விடுகிறோம். அதனால் பகவான் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த பெரிய வாய்ப்பு எவ்வளவு எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார். சாதனா என்பது உட்கார்ந்து தியானம் செய்து பார்த்தால் தெரியும், ஆத்ம விசாரம் செய்து பார்த்தால் தெரியும். ஒரு பிடிப்பே இல்லாமல் எங்கோ செல்வது போல் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் எளிமைப்படுத்தி நம்முடைய கரிகாய் வாங்கும் இடம் மார்க்கெட்டுக்கு சென்றால் கூட நம்மால் நாமத்தை சொல்ல முடியும். ஏகாந்தமாய் இருந்தாலும் நாமத்தை சொல்ல முடியும். கையில் விழும் வேலைகள், வீட்டில் நாம் சமைத்தாலும் சரி, வீட்டை சுத்தம் செய்தாலும் சரி, வீட்டினுள்ள எந்த காரியங்கள் செய்தாலும்
இதை நான் என்னுடைய பகவானுக்காக செய்கிறேன் என்ற ஒரே ஒரு வாக்கியத்தை அதோடு சேர்த்துவிட்டால் அந்த நாள் நமக்கு ஒரு பெரிய சாதனா நாள், சேவா நாளாக ஆகிவிடுகிறது. அதோடு நாமத்தை சொல்லிக் கொண்டே செய்தோமானால் நம்முடைய அந்த ஒரு நாள் முழுவதும் பூஜை செய்த பலன் கிடைக்கிறது. அதே போல் அலுவலகத்திற்கு சென்றாலும் சரி, வேறு எந்த வேலை செய்தாலும் சரி, இது நம்முடைய பகவான், இந்த உலகமே பகவானுக்கு சொந்தம், நம்முடைய அலுவலகமும் அவருக்கு சொந்தம் தானே. இந்த அலுவலகத்தில் எனக்கு கிடைக்கும் பணியும் அவருடைய பணிதான். அவருடைய கையில் கருவியாக இருந்து இந்த அலுவலக பணியை அவருக்கு சேவையாக செய்வேன் என்ற ஒரு வாக்கியத்தை, ஒரு சங்கல்பத்தை அதோடு சேர்த்துக்கொண்டால் காலையிலிருந்து மாலை வரை நாம் செய்யும் அந்த அலுவலக பணியானது நாம் இறைவனுக்கு செய்யும் பூஜையாக மாறிவிடுகிறது. நமக்கு சம்பளம் கிடைப்பதோடு புண்ணியமும் சேர்ந்து கிடைக்கிறது. ஆக நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேயே இறைவனை இணைக்க நாம் கற்றுக்கொண்டோமானால் பிரகாசமான பக்தி நிறைந்த நாளாக சிறிது சிறிதாக எல்லாம் மாறுவதை காண்போம். இந்த மாற்றம்தான் நம்முடைய பகவான் செய்யும் ஒரு பெரிய அற்புதம். இந்த அற்புதத்தை சிறியதாக நாம் தள்ளிவிட முடியாது. இந்த அற்புதம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்வோம். இந்த மனமாற்றம், ஆன்மீக முன்னேற்றம் தான் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் பெரும் பயன். இதற்காகத்தான் மற்ற லீலைகள், அற்புதங்கள் எல்லாம். இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். இன்று காலை மிக மங்களமாக ஆரம்பித்திருக்கிறது. 24 மணி நேரங்களை அள்ளி கொடுத்திருக்கிறார் பகவான். இதை எத்தனை முறை பகவானுடைய நாமத்தை நம்மால் சொல்ல முடியும்? நம்முடைய மூச்சுக்காற்றே அவர் வைத்ததுதான். அவரால் தான் நம்முடைய மூச்சுக்காற்று இயங்குகிறது. உள்ளே இருக்கும் குரு ஒருவர், வெளியே ஸ்தூலமாக நமக்கு தெரியும் குரு ஒருவர். இந்த இருவரும் வேறு அல்ல. உள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக குருதான் நம்மை உள்ளே இழுக்கும் பொருட்டு வெளியே ஒரு உருவமாக குருவாக வந்து அந்த குருவின் மூலம் நம்மை உள்ளே தள்ளுகிறார். உள்ளே இருக்கும் குரு நம்மை உள்ளே இழுத்துக் கொள்கிறார். ஆக இந்த ஒவ்வொரு நாளையும் ஒரு அற்புத நாளாக, திருநாளாக நாம் மாற்ற வேண்டுமானால் பகவானுடைய நாமத்தையும் அன்றாட வாழ்க்கையை பகவானுடைய சேவையாகவும் நாம் செய்ய வேண்டும். அந்த சேவையை கூட நான் செய்கிறேன் என்ற நினைப்பை விட்டு பகவான் என்னை செய்ய வைக்கிறார், நான் அவர் கையில் ஒரு கருவி மட்டுமே என்ற உணர்வோடு நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்தோமானால் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நம்மை பார்க்கும் பார்வையிலேயே எல்லாம் மாறியிருக்கிறது என்பது நமக்கு தெரிய வரும். இது நிறைய பேருக்கு அனுபவமாக கூட இருக்கலாம். அலுவலகத்திலும் சரி, வீட்டிலும் சரி. இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிப்போம். வீட்டிலேயே ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் எழும்பிய வண்ணம் இருக்கின்றன. உலகத்திற்கு கேட்பானே, கொரோனா என்ற அசுரன் வந்து அட்டகாசம் செய்து 2 வருடங்கள் நம்மை எல்லாம் ஸ்தம்பிக்க செய்து விட்டான். வாழ்க்கையே ஸ்தம்பித்து விட்டது. ஆயினும் பல ஆசீர்வாதங்களும் நமக்கு கிட்டியது. எத்தனையோ விஷயங்களை உலகம் முழுவதும் மக்கள் கற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது அடுத்த ஆட்டம், அதை பயோவார் என்று சொல்வார்கள், கிருமி போராட்டம். இப்பொழுது ஆயுதத்தினால் போர். இதற்கெல்லாம் காரணம் மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் தான். பகவான், நாங்கள் உங்களிடம் திரும்ப திரும்ப கோட்டி முறை வேடிக் கொள்கிறோம். தாங்கள் பெரும் மனது வைத்து பெரும் கருணையோடு இந்த போர் சூழ்நிலைகளை முற்றிலும் அகற்ற வேண்டும். நாடுகளிடையே சமாதான பேச்சுக்களும் அமைதி பேச்சுக்களும் நடந்து வெற்றிகரமாக அவை முடிய வேண்டும். இதற்கெல்லாம் காரணமாக இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை தாங்கள் மக்கள் மனதிலிருந்து அழிக்க வேண்டும். எப்பொழுதும் மற்றவர்களுக்காக தொண்டு செய்து கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களுக்கு ஒரு பாதுகாப்பை தர வேண்டும். பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தி அதற்கு ஒரு ஏற்றத்தை தர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் தினம் தினம் தாங்கள் ஆரம்பித்து வைக்கும் இந்த திவ்ய மங்கள நாமத்தை, உங்களுடைய நாமத்தை
இடைவிடாது நாங்கள் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாமம் கூட வீணாகாது என்று சொல்லியிருக்கிறீர்கள். நாமத்திற்கு நம்முடைய பாபங்களை எல்லாம் அழிக்கும் ஆற்றல் உண்டு. இனி பாபங்கள் செய்ய விடாமல் தடுக்கும் ஆற்றலும் உண்டு. நம்முடைய புத்தியை கூர்மையாக்குகிறது, வாழ்க்கையை சுலபமாக்கி தருகிறது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட நாமத்தை சொல்லும் பொழுது உடனே ஒரு உதவி கிடைப்பதை பார்க்கிறோம், ஒரு வழிகாட்டுதல் கிடைப்பதை பார்க்கிறோம். இந்த நாமத்தை நாம் தொடர்ந்து சொல்வதற்கும் அவருடைய அருள் வேண்டும். அதற்கு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பகவான் தங்கள் கைகளில் மட்டுமே நாங்கள் சிறந்த கருவியாக செயல்பட வேண்டும், சாத்வீக கருவியாக செயல்பட வேண்டும். நாம் எல்லோருமே கெட்டவர்கள் கூட, கெட்ட எண்ணங்களோடு இருந்து சதா தீமை செய்து கொண்டே இருப்பவர்கள் கூட கடவுளின் கருவிகள் தான். ஆனால் அவர்கள் கெட்ட கருவிகள், நாம் நல்ல கருவிகளாக செயல்பட வேண்டும் அல்லவா? சாத்வீக கருவிகளாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்று தங்களிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். மாயையின் பிடியில் சிக்கிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்து வர வேண்டும். இறுதியாக அந்த பேரானந்த பெருநிலை, எதையுமே சார்ந்திராது பொங்கி பொங்கி உள்ளே வழிந்து கொண்டிருக்கும் அந்த ஆனந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். இது எல்லோருக்கும் பிறப்பு உரிமை. ஜனனம் எடுத்தவர்கள் எல்லோருக்கும் இந்த இறுதி நிலை உண்டு. ஆனால் அதற்கு நம் மனதை நாம் தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். பகவான் நமக்கு நாமத்தையும் சேவையையும் சொல்லியிருக்கிறார். அந்த சேவையை நாம் அவர் நம்மை செய்ய வைப்பதாக நினைத்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவரிடம் உள்ள பக்தியானது அன்பாகவும் ஒற்றுமையாகவும் மாற வேண்டும். பிறகு அது சேவையாக மலர வேண்டும். தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், எப்பொழுதும் எங்கும் இருக்கும் தங்களுடைய உயிரோட்டமான பிரகாசமான தெய்வீக இருப்பை நாங்கள் உணர வேண்டும். வாழ்க்கையின் எல்லா நிகழ்ச்சிகளிலும், உலகத்தில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பின்னால் தங்களுடைய சங்கல்பம் இருக்கிறது. தங்களுடைய பெரும் திட்டமே நடந்து கொண்டிருக்கிறது. அதில் எங்களுக்கு மாற்றம் வேண்டுமானால் தங்களுடைய அருளை நாங்கள் பெற வேண்டும். அந்த அருளை பெறுவதற்கு நாங்கள் தங்களுடைய நாமத்தை சொல்ல வேண்டும், சாதனை செய்ய வேண்டும். மேலும் முக்கியமாக வாழ்வின் கொடிய துன்பங்களிலும் துயரங்களிலும் கூட உங்களுடைய கருணை விழுந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கர்மவினை பயன்தான் எங்களுக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்தாலும் தங்களுடைய பேரன்பின் காரணமாக தாங்கள் அந்த துன்பத்திலும் கூட ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து தருகிறீர்கள். அந்த ஆசீர்வாதம் என்ன? தங்களை ஒவ்வொரு கஷ்டமும் தங்களை நோக்கி எங்களை தள்ளிவிடுகிறது. மறந்து நாம் உலக விஷயங்களில் ஈடுபட்டிருப்போம். திடமென்று ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் உடனே யோகிராம் சரத்குமார் என்று அலறுகிறோம் அல்லவா? பகவான் சொல்கிறார், நாமத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருங்கள். இறைவனை நினைக்காத நேரங்களில் விதியானது உள்ளே நுழைந்துவிடும். விதி காத்துக்கொண்டே இருக்குமா? நாம் செய்த கர்மாக்கள் எல்லாம் காத்துக்கொண்டே இருக்கும். எப்பொழுது நம் வாழ்க்கையில் நுழைந்து அந்த கலாட்டா செய்யலாம் என்று பார்த்து கொண்டிருக்கும். அது கலகத்தை உண்டு பண்ணுவதற்கு முன்பு நாம் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் விதியானது தள்ளி நின்றுவிடும் என்று பகவான் சொல்லியிருக்கிறார். ஆக கஷ்டங்களிலும் துயரங்களிலும் கூட தங்களுடைய கருணை இருக்கிறது என்பதை உணர்ந்து தங்களிடம் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அந்தந்த நிலையில் உள்ள துன்பங்களில் இருந்து விடுபட்டு அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். ஓயாத அலைகள் இருக்கும் இந்த சம்சார கடலிலிருந்து நாங்கள் தப்பிக்க வேண்டுமென்றால், எங்களுக்கும் அந்த மரணமில்லா பெருவாழ்வு கிட்ட வேண்டும் என்றால் நாங்கள் இந்த அகங்காரத்தின் பிடியிலிருந்து விடுபட வேண்டும். அகங்காரம் என்பது என்ன? சதா என்ன நடந்தாலும் மற்றவர்களிடம் கோபம் கொள்வது, நம்முடைய தோல்விகளை எல்லாம் மற்றவர்கள் தான் காரணம் என்று நினைத்து அவர்களை சாடுவது, எதற்கெடுத்தாலும் பயந்து பயந்து சாவது, ஏதாவது ஒன்று என்றால் உடனே துக்கம் தாங்காமல் மன உளைச்சலுக்கு ஆளாவது, அடுத்த வீட்டில் எழுத்த வீட்டில் ஏதேனும் ஒரு நல்லது நடந்துவிட்டால் பொறாமை கொள்வது,
பெருகிக் கொண்டே போகும் ஆசைகள், இன்றைக்கொன்று நாளைக்கு புதிதாக இன்னொன்று புதிதாக மார்க்கெட்டில் வந்துவிட்டால் அதை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று இப்படி பெருகிக் கொண்டே போகும் இந்த அகங்காரத்தின் கொடிய பிடியிலிருந்து நாம் விடுபட வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு பகவானுடைய பேரருள் வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சார்.